ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சுருதி கிட்ட நீத்து இருக்காங்களா, அதாவது ரவி வேலை செய்கிற அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்களா, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹோட்டல் வந்து நல்லா ரேட்டிங் வாங்கியிருக்காங்க, இதுக்காக வந்து ஒரு பார்ட்டி கூட வைக்கிறாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு சுருதி வந்து அவங்ககிட்ட பாராட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நீத்து வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார வந்து அப்படியே பேச்சு அதிகமாகிடுது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ரவி தான் அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க. இல்லை, என்னோட எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நேத்து சொல்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ரவி அங்கே வந்துடுறாங்க. இப்போ சுருதி வந்து நீங்கள் வேலை செய்ய வேணாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரவி வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ சுருதி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோச்சிக்க வேணாம், அவங்க இந்த மாதிரி பேசிடுறாங்க அப்படிங்கிற இவங்க சமாதானம் ஆகிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே விஜயா கிட்ட வந்து மனோஜ் வந்து இந்த மாதிரி கடையில் வேலை செய்கிற ஒரு அவங்களுக்கு வந்து கல்யாணம், அதுக்கு நானும் ரோஹிணியும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜயா முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து முத்து மீனாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து இருக்கிறாங்க, இருந்தாலும் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா ரோஹிணியாலையும் ஒன்றும் பேச முடியல. ரோஹிணிக்கிட்ட வந்து எனக்கு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜாலையும் ஒன்றும் பேச முடியல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரோஹிணிக்கிட்ட அந்த முருகா இருக்காங்களா, அதாவது வித்யாவோட ஹஸ்பண்ட், அதை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, அவங்க வந்து அந்த 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்க இன்றைக்கி பேசும்போது ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுகிறாங்க. அதாவது எப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, நான் தான் முன்னாடி நின்று நடத்துவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய கதையோ ஒரு பிரச்சனையோ காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இங்கே பார்த்தா சிட்டிக்கு முன்னாடி இந்த பிஏ வசீகரன் உட்காந்துருக்காங்க. இப்போ ரோஹிணி வராங்கங்கிற செய்தி சொல்கிறாங்க. இப்போ உள்ள ரூம்குள்ளார போக சொல்லிடுறாங்க. இப்போ ரோஹிணி வந்ததுக்கப்புறம் 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு சிட்டி வந்து அந்த நகையை எடுத்து கொடுக்குறாங்க, பழைய காலத்து நகை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரோஹிணி வந்து இது அதாவது உண்மையான நகையான்னு கேட்கும்போது உண்மையான நகை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் சிட்டி உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா, சிட்டிக்கிட்ட வந்து அந்த அதாவது வந்து பிஏ வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் செலவுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்களாம் பேசிக்கிறாங்க, அடுத்து பாரு எவ்வளோ பணம் கொடுக்க வைக்கிறோம் பாரு ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொல்லிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ சுருதி வந்து வீட்டில் இருக்காங்க. இப்போ பார்த்தா ரவி வந்து வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எப்பவும் போகிறது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ சுருதி வந்து என்ன சொல்கிறாங்க, நேற்று நான் வந்துட்டு அவ்வளோ தூரம் சண்டை போட்டு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ வேலைக்கு கிளம்பி போறியா, என் பேச்சு கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ ரவி வந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, நீ அப்பப்போ ஒன்று சொல்லிட்டு உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை மாதிரி இருக்குது. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன ப்ரோமோ வருது, என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.